நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி சொன்னால் சுன்னாகத்தில் வந்து ஒரு 3.25 பரப்பு காணி விற்பனைக்கு வந்திருக்குது. அந்த காணி சம்மந்தமாக தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த காணி வந்து கேகேஎஸ் வீதியில் சுன்னாகம் லைப்ரரியில் இருந்து பூதரார் கோயில் வீதிக்கு ஒரு 500 மீட்டர் தூரத்தில் வந்து இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது. இந்த காணியிலேருந்து சுன்னாகம் சந்தியை பார்த்திங்கன்னா சரியாக 1 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இருக்குது. சுன்னாகம் சந்தி வந்து கிட்டண்டபடியாக எல்லா வசதிகளையும் பார்த்திங்கன்னு சொன்னால் 1 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே இருக்குது. சுன்னாகம் பெட்ரோல் செட், பேங்க், ஃபார்மசி, ஃபுட் சிட்டி, பஸ் ஸ்டாப், புடவை கடைகள், பலசரக்கு கடைகள் எல்லாமே வந்து பக்கத்திலே வந்து இருக்குது. இந்த காணிக்கு போடுற பாதையும் பார்த்திங்கன்னு சொல்லிச்சுன்னா தார் பாதை தான். இந்த பாதையில் ஒரு 100 மீட்டர் உள்ளே தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது. இந்த காணியிலேருந்து அமைப்பை பார்த்திங்கன்னு சரியாக 3.25 பரப்பு காணி இருக்குது. எல்பட ஷேப்பில் வந்து இந்த காணி இருக்குது. நான் உங்களுக்கு பிளான் வந்து நான் உங்களுக்கு போட்டு வரேன். அதில் பார்த்திங்கன்னா தெரியும் எல்பட ஷேப்பில் இருக்குது. 3 பக்கம் வந்து மதில் இருக்குது. ஒரு பக்கம் ஒரு சின்ன துண்டுக்கு மட்டும் தகர வேலி அடைச்சிருக்கணும். இதுதான் வந்து பூதரார் கோயில். இதுக்கு கிட்டவத்தான் வந்து இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது. வாங்க இப்போ இந்த காணியின் அமைப்பை பார்ப்போம். இதுதான் வந்து நாங்கள் பார்க்க போகிற காணி. சுற்றியரை பார்த்திங்கன்னு சொல்லிட்டுனா மதில் அடிச்சிருக்கணும். இந்த சைட்டுக்கு மட்டும் ஒரு பக்க சைட்டுக்கு மட்டும் தகர வேலி இருக்குது. இந்த காணிக்கை பார்த்திங்கன்னு சொல்லிச்சுன்னா 2 வீடு கட்டக்கூடிய மாதிரியான ஒரு அமைப்பெலாம் இருக்குது. நீங்கள் வடக்கு வாசல் வீடு கட்டலாம், இல்லைன்னு சொன்னால் கிழக்கு வாசல் வீடு கட்டலாம். அதுக்கேற்ற மாதிரியான அமைப்பெலாம் இந்த காணி இருக்குது. இல்லைன்னா தெற்கு வாசல் வீடும் கட்டக்கூடிய மாதிரியான ஒரு அமைப்பெலாம் இருக்குது இந்த காணி. இந்த ஒரு பக்கம் மட்டும் இந்த எல்பட ஷேப்பில் போதும். அதுக்கேயும் பார்த்திங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒரு வீடு கட்டக்கூடிய மாதிரி ஒரு இடவசதி தான் இருக்குது. நீங்கள் பெண்ணடி பாதை இந்த காணிக்குள்ளேயே விட்டு இன்னொரு வீடு வந்து நீங்கள் கட்டக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த காணிக்கு ஓனர் சொல்கிற விலையை பார்த்திங்கன்னு சொல்லிச்சுன்னா பரப்பு வந்து 35 லட்சம். இந்த காணி சம்மந்தமான மேலதிக நீங்கள் தகவல் அறியணும்னு சொல்லிச்சுன்னா டிஸ்பிளே இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்வது மூலமாக அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்.